கரூர் சோகம் நடக்கும் பொழுது அவர் விஜய் எப்படி ரியாக்ட் பண்ணுறார் அப்படின்றத மக்களுக்கு தெரியப்படுத்த கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம். இப்போ நான் என் நெருக்கடியான நேரத்தில் என் பொண்டாட்டி பிள்ளையை வந்து ஒருத்தர் வர்றாங்க, சுட வர்றாங்க, அது பண்ணுறாங்க, கத்திட்டு வர்றாங்க. நான் என் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்ற பார்ப்பேனா, விட்டு ஓடி போனோம்னா நாளைக்கு வச்சு ஓடி போயிட்டேன். என் பொண்டாட்டி திரும்பி வந்தோன்னா மதிப்பாளா? என் பிள்ளை என்ன மதிக்குமா? கரூர்ல வந்து அவர் அந்த இக்கட்டான சூழல்ல அவர் அங்கே நின்று இருந்திருக்கணும்னு சொல்றீங்க. 40 லட்சம் தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு அந்த 40 லட்சம் பேரை நீங்கள் காப்பாற்ற முடியாது. பக்கத்தில், அதாவது அவர்களுடைய மேலே இருக்கக்கூடிய அக்கறையினுடைய வெளிப்பாடு அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தாங்க உங்கள் இமேஜ். 2026 பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், நாளைக்கே வந்து அவர் சிஎம்மாக வந்து உட்காந்துருவார் அப்படிலாம் இல்லைங்க. விஜய் அவர்களுக்கு இப்போ தான் ஃபவுண்டேஷன் நடக்குது. தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அவருக்கும் இளைய பட்டாளம் இருக்கிறது. எனக்கு கேட்டால் நீங்களே கூட விஜய் ரசிகராக இருக்கலாம். ஆக இளைஞர்கள் மட்டுமே எல்லாரையும் தீர்மானிச்சிடுறது இல்லை. இளைஞர்களும் அரசியலில் ஓட் பேங்கில் ஒரு பகுதி. நீங்கள் வந்து என்னதான் யூடியூப்பில் வந்து நீங்கள் பிரபண்டா பண்ணாலும், என்னதான் பெரிய அளவில் இது பண்ணாலும், ஜனங்களை ஓட்டு போட வைக்கிறது பரம்பொருள். அந்த மன உணர்வுகளை இணைப்பது பரம்பொருள். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள். ஸோ இந்த 2026 இப்போ வரப்போகுது. ஸோ அப்போ அதாவது நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அரசியல் சார்ந்தும் சரி, சினிமா சார்ந்தும் சரி, அதில் சிலரோட ஜாதகங்கள் இருக்கு. அதை வச்சு 2026 அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பேச போறோம். வணக்கம். ரகரம் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். விஜய் அவர்களுடைய ஜாதகம். ஸோ விஜய்க்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? அவருக்கு ஒன்றும் கீழே மோசமெல்லாம் போயிடாது. அவரும் ஒரு நிலையில் இப்போ அவரும் ஒரு ஸ்டாராக தான் இருக்கிறாரு. என்னுடைய இப்போ தான் நாங்கள் எங்களுடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டோம். கரூர் பற்றின சில விஷயங்கள். இப்போ தான் நான் சொன்னேன், அஜித் அவர்களுடைய பற்றி சொன்ன மாதிரி இவர்களுடைய முன்னே பார்த்தா இவருடைய சில நிலைகள், இவருடைய சில கேரக்டர், இவர் ஒரு விஷயத்தை, பொதுவான விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்ன்றதை மக்களுக்கு, பொதுவானவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய அளவாக ஒரு கரூருடைய ஒரு சோகம்லாம் நடந்தது. 2026 பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், நாளைக்கே வந்து அவர் சிஎம்மாக வந்து உட்காந்துருவார் அப்படிலாம் இல்லைங்க. எதுவுமே வந்து இன்னொன்று, ஜோசியம்ன்றது வந்து போகிற போக்கில் இந்த ராசிக்கு இந்த பலன்னு சொல்லிட்டு போகிற ஜோசியர் கிடையாது. நான் ஒரு பொறுப்புள்ள ஜோதிடர். எனக்கு எப்படி அஜித் அவர்களுடைய ஜாதகம் தெரியுமோ, எப்படி அஜித் அவர்களுடைய ஜாதகம் நெருங்கிய உறவினர்களால் என்னிடம் பார்க்கப்பட்டதோ, அதே மாதிரி விஜய் அவர்களுடைய ஜாதகம் இப்போ சமீப காலமாக எனக்கு தெரியும். விஜய் அவர்களுக்கு இப்போ தான் ஃபவுண்டேஷன் நடக்குது. ஒரு அஸ்திவாரம் போட்டிருக்கிறார். அவர் அரசியலில் வந்து கட்சியை ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார். அவருக்கும் இளைய பட்டாளம் இருக்கிறது. எனக்கு கேட்டால் இப்போ நீங்களே கூட விஜய் ரசிகராக இருக்கலாம். நீங்களே கூட விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடலாம். ஏன்னா இளைய பருவத்தினர் எல்லாருமே விஜய்ன்னு தான் இருக்கிறீங்க. எங்கள் காலத்தில், நாங்கள் பார்த்த காலத்தில் எம்ஜிஆர் இருந்தார். அதற்கு பிறகு வைகோ அப்படின்ட்டு ஒரு பெரிய எழுச்சியாக ஒரு தலைவர் வந்தார். ஆக இளைஞர்கள் மட்டுமே எல்லாரையும் தீர்மானிச்சிடுறதில்லை. இளைஞர்களும் அரசியலில் ஓட் பேங்கில் ஒரு பகுதி. சகல தரப்புப்பட்ட மக்களும், எல்லா மக்களும், அதாவது 20 வயது இளைஞரும் 60 வயது முதியவரும் யார் ஒருவருக்கு இணைந்து வாக்கு போடுகிறார்களோ அவர் தான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிறார். விஜய் அவர்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் பீரியட், அஸ்திவாரம், வீடு கட்ட போகிறாரு. இப்போ தான் அஸ்திவாரம் போட்டிருக்கிறாரு. இந்த அஸ்திவார கல்லை எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் வாசக்கால் நடுவாங்க. அதுக்கப்புறம் 4 செங்கலை வச்சு இந்த பக்கம் ஒரு ஜன்னல், அந்த பக்கம் ஒரு ஜன்னல், அப்புறம் கூரை கீரை, பெயிண்ட்டு சிமெண்ட்டு போடுறதுக்கு நிறைய 1 வருஷம் ஆகும்ல. பார்க்கலாம், ஸ்ட்ரக்சர் வைஸ் இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. 2026 அவர் வந்து அப்படி இருப்பார், இப்படி இருப்பார்னு சொல்ல முடியல. அவரோட கேரக்டர் அதே மாதிரி. நீங்கள் இப்போ சொன்னீங்க கரூரில் வந்துட்டு அவர் வந்து எல்லா இடத்துலையுமே சைலண்ட்டாக இருக்கார். நிறைய இடத்துல அவரோட சைலன்ஸ் வந்து பாராட்டுறாங்க. சில இடங்கள்ல அவரோட சைலன்ஸை வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு விமர்சிக்கவும் படுது. ஸோ அவரோட கேரக்டர் எப்படி இருக்குது பொதுவாக? நீங்கள் பேசினாலும் தப்புன்றீங்க, பேசலைன்னாலும் தப்புன்றீங்க. அண்ணாமலை ஐயா பேசுகிறாருன்னு அவரை தப்பு சொல்கிறாங்க. பேசாமே இருந்தாலேயும் ஒருத்தர் வந்து பேசலை. அப்போ என்னதான் பண்ணுறது? ஒரு இடத்துல பேசணும், ஒரு இடத்துல பேசக்கூடாதுன்னா பொது வாழ்க்கைக்கு வர்றவங்களாம் தலையை பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. உண்மையை சொல்லப்போனால் கேரக்டர் வைஸ் சில சம்பவங்களில் தான், அதாவது கடவுள் சில சம்பவங்களை நமக்காக நிகழ்த்துகிறார். இப்போ நான் சொன்ன மாதிரி சமீபத்தில் ஒரு நானே கூட ஏதோ ஒரு யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இது வந்தது. அஜித் அவர்கள் வந்து ஒரு ரசிகரை அப்படி வான் பண்ணுறாரு. அதே மாதிரி இன்னொன்று ஒரு ரொம்ப இதாக இருந்தது. அஜித் அவர்களை பார்க்கும்போது வந்து ஷாலினி அவங்க வந்து ஏதோ அவங்கக்கிட்ட பிளஸ்ஸிங் கேட்குறாங்க, காலில் விழுகிறத தடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் காலில் விழுந்து கும்பிட்டோன்னு அவரே சொல்ல, வீட்டுக்கு போய் நான் காலில் விழணும் அப்படின்னு சொல்கிறார். இட்ஸ் ஏ ப்ராக்டிக்கல், ஒரு யதார்த்தமான மனிதன் செய்யக்கூடிய ஒன்று. இப்போ இதெல்லாம் வந்து சில வெளிப்பாடுகள், அதாவது தன்னை அறியாமல் தன்னை பற்றி மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய சில வெளிப்பாடுகள் பொதுவானவர்களுக்கு, தலைவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, நடிகர்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் சூழலில் வரும்.
அதே மாதிரி தான் அந்த கரூர் வெளிப்பாடு. நாங்கள் கூட எங்கள் சேனலில் ஒன்று போட்டிருந்தோம், கரூர் சோகம் என்பதை நாங்களே போட்டிருந்தோம். அந்த கரூர் சோகம் நடக்கும் பொழுது அவர் விஜய் எப்படி ரியாக்ட் பண்ணுறார் அப்படின்றத மக்களுக்கு தெரியப்படுத்த கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பம் வந்து அவர் வந்து அது எப்படி அதை ரியாக்ட் பண்ணாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிஸ் பண்ணிட்டாருங்கிறீங்களா? இருக்கலாம். நான் அப்படியே ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறேன், குமுதத்தில் கூட அதை தான் நான் சொல்லியிருந்தேன். உங்களை நெருக்கடியான இக்கட்டான காலகட்டங்களில் நீங்கள் ஒரு குடும்ப தலைவி, எல்லாருமே வந்து ஒரு கல்யாணம் ஆகும், ஒரு நமக்கும் பொண்டாட்டி வருவாங்க, புருஷன் வருவாங்க, நமக்கும் அப்பா அம்மா இருப்பாங்க, எல்லாருக்கும் குடும்பத்தில். இப்போ விஜய் அவர்களுக்கு நாட்டில் ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது, நமக்கு குடும்பத்தில் ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. நம்ம எல்லாம் சிங்கிள், நம்ம எல்லாம் தனித்தனியான ஆட்கள். என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகளோடு நான் ஒரு இடத்துல போகிறேன், அப்போ ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் வந்துடுது. இந்த நெருக்கடியான சூழ்நிலையை நான் எப்படி கையாளுகிறேன் அப்படிங்கிறத வச்சு தான் என்னுடைய குடும்ப ஆளுமை நிரூபிக்கப்படும். என் பொண்டாட்டி அப்படிதான் ஆளுமை பண்பு அதை வச்சு தான் இப்போ நான் என் நெருக்கடியான நேரத்தில் என் பொண்டாட்டி பிள்ளைய வந்து ஒருத்தர் வர்றாங்க, சுட வர்றாங்க, அது பண்ணுறாங்க, கத்தி தூக்கிட்டு வர்றாங்க, நான் என் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்ற பார்ப்பேன்னா விட்டு ஓடி போனோன்னா நாளைக்கு வச்சு ஓடி போயிட்டேன், என் பொண்டாட்டி திரும்பி வந்தோன்னே மதிப்பாளா? என் பிள்ளை என்ன மதிக்குமா? நெருக்கடி. ஒரு குடும்பம் எல்லா மனிதர்களையும் நம்பி ஒரு சிலர் இருக்கிறார்கள். ஒரு ஆளுமை, பெரிய நடிகர், பெரிய அரசியல்வாதியை நம்பி லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய இயல்பு கேட்டார் போல் ஆயிரக்கணக்கு, லட்சக்கணக்கு, கோடிக்கணக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ நம்ம பிரதமர் மோடி எடுத்துக்கோங்க, அவருக்கு கோடிக்கணக்கான ஃபாலோயர் இருக்கிறாங்க. சிஎம் எடுத்துக்கோங்க, அவருக்கும் ஒரு 10 கோடி 2 கோடிக்குள்ளே இருக்கிறாங்க. அது மாதிரி உங்களுடைய ஒரு தனித்தன்மையை நீங்கள் எவ்வளோ பிரபலமாக எவ்வளோ இருக்காங்க, உங்களுக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ், லட்சக்கணக்கான. என்ன கேட்டிங்கன்னா, என்னை நம்பி 4 பேர் இருக்கிறாங்க, என் பொண்டாட்டி இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு நெருக்கடியான சூழல் வருது, என் பொண்டாட்டி பிள்ளையை விட்டு போயிட்டு நான் ஓடி போயிட்டேன்னு வைங்க, எப்படி என் பொண்டாட்டி பிள்ளை மூஞ்சில் நான் முழிப்பேன்? அப்போ அந்த நேரத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் இந்த மனிதர் என்னையும் என் குழந்தைகளையும் காப்பாற்றுவாரான்றதுக்கு என் மனைவிக்கு அறிய என் கடவுள் செஞ்ச ஒரு விளையாட்டாக இருக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்? இயல்பா ஒரு யதார்த்தமாக யாரும் என்ன பண்ணுவோம்? நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பொண்டாட்டி என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்களை காப்பாற்றணும்னு தான் நான் நிற்பேன். சராசரி மனிதன் அப்படித்தான் நிற்பான். நான் வாழ்ந்துட்டேன், டீனேஜில் என் பிள்ளைங்க இருக்குது, 4வது படிக்கிற பிள்ளை, 8வது படிக்கிற பிள்ளை, 10வது படிக்கிற பிள்ளை, காலேஜ் போகிற பிள்ளை, என் பிள்ளை வாழணும். எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சு, என் உயிரை கொடுத்தாவது. உண்மைதான். ஒரு சராசரி ஒரு தகவல். அவர் அந்த இக்கட்டான சூழல்ல அவர் அங்கே நின்று இருந்திருக்கணும்னு சொல்கிறீங்க? நான் சொல்லலைங்க. எல்லாத்தையும் நான் என்ன அவருக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் என்ன பெரியாளா? நானும் அவரை மாதிரி, நானும் அவரை ஒரு செல்லுலாய்டில் பார்க்குறேன், நானும் ஒரு புது ஜனம் தானே. நான் அறிவுரையெல்லாம் சொல்லலை, நான் உங்களை கேட்குறேன். உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, உங்களுக்கு ஒரு கணவர் இருக்கிறார். உங்கள் கணவர் உங்களை விட்டுட்டு ஓடி போவார்னு நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. என்னுடைய குழந்தைகள் இப்போ வெளியில் வர்றோம், ஒரு இக்கட்டான சூழ்நிலை, யாரை எதிர்பார்ப்பாங்க? அப்பா இருக்கிறார் பக்கத்தில், எங்கள் அப்பா எதையும் சமாளிப்பார். நான் என்ன நினைப்பேன்? என்னுடைய உயிரே போனாலும், என்னுடைய எதுவும் போனாலும், எதுவும் இழந்தாலும் என்னுடைய 2 குழந்தைங்களை காப்பாற்றணும் தான் நான் நினைப்பேன். இது ஒரு 4 பேர் மட்டும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இயல்பாக வரக்கூடியது, இயல்பாக வரக்கூடியது. 40 லட்சம் தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு அந்த 40 லட்சம் பேரை நீங்கள் காப்பாற்ற முடியாது. பக்கத்தில், அதாவது அவர்களுடைய மேலே இருக்கக்கூடிய அக்கறையினுடைய வெளிப்பாடு, அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தாங்க உங்கள் இமேஜ். நீங்கள் 1000 பேசலாங்க, நீங்கள் 1000 பேசலாம் அந்த இடத்துல, அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு இமேஜை யாராலும் உருவாக்க முடியாது, கடவுளை தவிர. நான் இதை ஜோதிட ரீதியாக கூட சொல்லுவேன். 2016 அதாவது அந்த 2G காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, திரும்ப டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2G ஓலன்னு ஒரு பெரிய பூதம் ஏற்பட்டுச்சு. அந்த 2011-16 நினைக்கிறேன். அந்த காலகட்டங்களில் மறுபடியும் இவர் தான் வருவார்னு எதிர்பார்க்கப்பட்ட காலத்தில் திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய பூதம், 2G பூதம் கிளம்பி மறுபடியும் திமுக வராமல் ஏடிஎம்கேல அம்மா ஜெயிச்சாங்க. அது மாதிரி அந்த நேரத்தில் ஒரு கருத்தொற்றுமையை பிரபஞ்சம், பரம்பொருள் உருவாக்கும். இதை நான் ஜோதிட ரீதியாக சொல்கிறேன், இது உங்களுக்கு புரியுதா பாருங்கள். ஒரு கருத்தொற்றுமை ஒரு நேரத்தில் பாருங்க, டக்குன்னு ஒரு எலெக்ஷன் நேரத்தில் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி, 1 வாரத்துக்கு முன்னாடி அந்த நேரத்தில் ஒரு கருத்தொற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படும். யாரையும் நீங்கள் தனியாலாம் போய் டோரில் கேன்வாஸ் பண்ண முடியாது. அந்த கருத்தொற்றுமையை பரம்பொருள் உருவாக்குகிறது, பிரபஞ்சம் உருவாக்குகிறது. எல்லார் மனசுலையும் இவருக்கு ஓட்டு போட்டால் என்ன, இவருக்கு ஓட்டு போடவே கூடாது, இப்படிப்பட்ட ஒரு சூழலை, இதைத்தான் நான் பிரபஞ்ச விதின்னு சொல்கிறேன். மனிதர்கள் எல்லாருடைய மனங்களில் சில விஷயங்கள் ஏற்படும். இப்போ அது ஏற்பட்டு கொண்டே இருக்குது, இப்போ அது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இது உங்களுக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் ஃபைனல் ஆகும். அநேகமாக மே மாதம் எலெக்ஷன் இருக்கலாம். எலெக்ஷனுக்கு 15-20 நாளைக்கு முன்னாடி அது இதாகும். இப்போ இந்த இடத்துல கரூர் சோகத்தில் நான் கூட இதை குமுதத்திலே இதிலே கேட்கும்போது நான் சொன்னேன்
யாரும் அவரை கம்பல் பண்ண போகிறதில்ல. ஒரு இயல்பாக உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு ஒன்று எனும்போது நீங்கள் இயல்பான நான் ஒரு குடும்ப தலைவராக இருந்து என் பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு ஓடாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஆளுமை, ஒரு தலைவர், உங்களை நம்பி ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட 25,000-30,000 பேர் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ற ஒரு பதைப்பு கண்டிப்பாக இருந்திருக்குங்க. அதுதாங்க அதைத்தாங்க ஆளுமைன்னு சொல்கிறோம். அதைத்தான் வந்து நீங்கள் மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க. ஒரு 11 குழந்தைகளும் நம்ம இறந்து போயிட்டாங்க. அந்த வீடியோக்களெல்லாம் பார்க்கவே முடியல. அந்த நிகழ்ச்சியை அந்த இதை வந்து பார்க்கவே முடியல. அந்தளவுக்கு அவங்க பதச்சு மிதிக்கப்பட்டு, ஒரு 2 வயது குழந்தை மிதிக்கப்பட்டு அப்படியே வந்து உடலே இல்லாமல் ஒரு தெரியாமல். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்முடைய ஆளுமை திறனை ஆளுமை திறன்லாம் வேண்டாங்க. நமக்குன்னு ஒரு இரக்கம் இருக்குது இல்லையா. என்னை நம்பியே வந்தவங்க இவங்க வந்து இப்படி இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஆனதை நம்ம செய்யணும். நீங்கள் அப்புறம் என்ன வேணாலும் பண்ணுறீங்க, எது வேணாலும் செய்கிறீங்க. உங்களுக்கு நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, பிரபஞ்சம் ஒரு உணர்வை அந்த நேரத்தில் உருவாக்குவதற்காக உங்களுக்கு சில வாய்ப்புகளை கொடுக்கறது. இப்போ நீங்கள் அப்படியே தலைகளாக யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல கரூர்லேயே அவர் இருந்தார். அந்த இடத்துல ஏகப்பட்ட உதவிகளை செய்தார். நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி இப்போ தலையாட்டுறீங்கல்ல, உங்களுக்கே அது புரியுது இல்லையா. கரூரிலேயே அவர் இருந்தார், மருத்துவ உதவிகளை செய்தார், அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார், அப்படி நடந்தார், இப்படி நடந்தார் அப்படின்ற போது யூடியூப் அவருக்கு இமேஜுமே கூடி இருக்கும். இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள். அத்தனை யூடியூப் சேனலும் அங்கே போய் குமிஞ்சிருப்பீங்க. அத்தனை டெலிகாஸ்ட் நடந்திருக்கும், லைவ் டெலிகாஸ்ட் நடந்திருக்கு. இந்த மாதிரி அப்படி பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு தலைவராகவுமே அவரோட இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு கொண்டு கோபுரத்தில் உட்கார வச்சுட்டு எங்கள் ஆள் மாதிரி வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பெண்கள் சமுதாயம், பெண்கள் ஆதரவு அவருக்கு அப்படியே திரும்பி இருக்கும். ஏன்னா இறக்கப்படுறவனை பார்த்து பொம்பளைக்கு எப்பவுமே பிடிக்கும். நம்ம கஷ்டத்தை பார்த்து இறக்கப்படுறவனை பார்த்து தான் வந்து ஜனங்க ஓட்டு போடுறாங்க. எம்ஜிஆர் எப்படிங்க வந்தார்? உண்மையிலே அவர் இறக்கப்பட்டாருங்க. எம்ஜிஆர் காலம் இப்போ இல்லை. எம்ஜிஆர் மாதிரிலாம் இப்போ நம்ம எம்ஜிஆர் காலத்தில் நமக்கு சோரே இல்லை. உங்களுக்குலாம் தெரியுமோ இல்லையோ, என்னுடைய இளமை பருவத்தில் சில மாவட்டங்கள்லாம் பஞ்சம். நாங்கள்லாம் 10 பருவத்தில் இருந்தபோது 3 வருஷமாக 4 வருஷமாக எங்கள் ஊர் பக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்திலலாம் மழை பெய்யாமல் சோறு இல்லாமல் குருதவாளி சோறு அது இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நீங்கள் அப்படியே அன்றைக்கி இருக்கிறீங்க. நம்ம தமிழ்நாடு இன்றைக்கி சர்வ நிச்சயமாக முன்னேறி இருக்கிறது. ஆனால் எம்ஜிஆர் காலத்தில் நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு அவர் பாட்டு போடுவார். பாட்டு பாடினா அப்படி பாருங்கள், கஞ்சியை குடிப்பார். அப்படியே சட்டப்படாமல் இது பண்ணாமல் ரோடு ஓரத்தில் இருக்கிற ஏழைகளை அணைச்சி போய் இது பண்ணல, பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க கொண்டே ஒரு இதில் மரத்தடியில் போய் ஒதுங்க வைப்பார். இன்றைக்கெல்லாம் எந்த தமிழனும் இதில் இல்லை, பிளாட்ஃபார்மில் இல்லை. மழை பெஞ்சோன்னா இதுக்குள்ளே போகிற மாதிரி எந்த தமிழனும் இல்லை. தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. அப்போ தமிழ்நாடு வறுமையிலிருந்து கொஞ்சம் லேசாக வெளியே வந்திருக்கின்ற போது உங்களுடைய தனிப்பட்ட பண்புகளை யோசித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தமிழ் சமுதாயம் முன்னேறி இருக்கின்ற போது உங்களுக்கு சில விஷயங்கள் பரம்பொருளால் அருளப்படும். அந்த விஷயங்களை காட்டி தான் நீங்கள் வரணும். நீங்கள் வந்து என்னதான் யூடியூப்பில் வந்து நீங்கள் ப்ரொபகண்டா பண்ணாலும், என்னதான் பெரிய அளவில் இது பண்ணாலும், ஜனங்களை ஓட்டு போட வைக்கிறது பரம்பொருள். அந்த மன உணர்வுகளை இணைப்பது பரம்பொருள். அவர் இதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு இனிமேலாவது அதை எப்படிங்க நம்ம சொல்ல முடியும்? நமக்கு அந்த தகுதியெல்லாம் இல்லைங்க. அவர் என்னங்க பாடம் கத்துக்கிறது, நம்ம என்ன அவருக்கு பாடம் சொல்றது? ஒரு விஷயத்த நீங்க கேட்குறீங்க, நான் அதற்கான அமைப்பை சொல்றேன். எல்லாருக்கும் அந்த எலெக்ஷன் நேரத்தில் ஒரு இது வந்திருக்கு. நான் இன்னொன்று சொல்றேன், வாய்ப்பு ஒரு முறை தான் கொடுக்கப்படும்னு கிடையவே கிடையாது. அதையும் நான் உண்மையை சொல்கிறேன். அடுத்தடுத்தும் வரும். ஒரு ப்ராக்டிக்கலாகவே பேசுவோமே. வாய்ப்பு ஒரு முறை தவற விட்டவங்க எல்லாத்துக்குமே மறுபடியும் வாய்ப்பு வராது, போகவே போகாது. ஒரு முறை சறுக்கியவர்கள் மறுபடியும் எந்திரிக்காமல் போனவங்கலாம் இல்லை. விஜய் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி சோகமான துயரமான வாய்ப்பு இல்லை. அவருடைய கேரக்டரை வேற மாதிரி வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சிறு நிகழ்ச்சி கூட, ஒரு சிறு தீப்பொறி கூட காட்ட அப்படியே பஸ்மமாக்கிடும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பில் அவர் கூட மறுபடியும் வரலாம். நாளைக்கு நடக்கட்டும். 2026 அவருக்கு ஓரளவுக்கு சாதகமான ஒரு லெவல்ல இருந்து அவர் டெவலப் ஆகிற வருஷம் தான். மிக்க நன்றி. உலகம் முழுக்க பரவியிருக்கும் லகரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.